வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க, அவன் இருக்கிறது இங்கே பிடிக்கவே இல்லை, ரோகிணி பண்ணதில் என்ன தப்புங்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா, இது அம்மாவுக்காக பண்ண மாதிரி தெரியல, இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க நானும் அப்படி தாங்க நினைக்கேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி நீ பண்ணது ரொம்ப தப்புமா, உங்கள் அத்தை தான் புரியாமல் பண்ணுறான்னா நீ எப்படிம்மா அப்படி பண்ணலாம்? அவன் சின்ன பையனை கொண்டு போய் நீ விட்டுருக்க, ஐயா பாட்டியே காங்கலன்னு சொல்லி அவன் போய் ரொம்ப தவிச்சு போய் நிற்கான். இப்படி தவிச்சு போய் நிற்கவனுக்கு நம்ம ஆறுதலாக நிற்கணுமா? நீ மேலும் அவனை சங்கடப்படுத்தியிருக்க, நீ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போதேப்பா என் முன்னாடி பண்ணது சரிதான்ப்பா, ரோஹினி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க, மனோஜ் அவன் முன்னாடி பண்ணது சரிங்கிறான். ரோஹினி மேலே எனக்கு 1000 கோவம் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. முத்து, நீனும் உன் பொண்டாட்டியும் தேவையில்லாத வேலையை தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு ஒரே எண்ணமாக இருக்குது, இந்த ரோகிணிக்கும் கிருஷுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது, நம்ம பேசாமல் கிராமத்தில் போய் விசாரிப்போம்மா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக மீனா, நாளைக்கு காலைல பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு நம்ம 2 பேரும் நேராக பாட்டிக்கு முந்தின கிராமம் தானே, அங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, கிருஷை விட்டுட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரோகிணி அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, பக்கத்து வீட்டிலலாம், என்னையை பற்றி யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்க, தேவையில்லாமல் என்னை பற்றி வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிடணுன்னா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் கேட்குறாங்க. தெரியாது தம்பி, எங்களுக்கு தெரியாது தம்பி, அந்த புள்ள ஃபோட்டோ இல்லை தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே மீனா சொல்கிறாங்க, எல்லாருமே நம்ம கேட்கும்போது யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்களா எப்படிங்க அப்படிங்கும்போது, அதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, யாரோ ஒரு வேலையை வசமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, கிருஷை விட்டுட்டு எங்கேயோ போகிறேன்னு சொன்னீங்களே எங்கே அப்படிங்கும்போது, எப்பா அந்த அம்மா ஊரில் போய் விசாரிக்க போனால் அங்கேயும் தெரிலங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. இப்படி இருக்கும்போது முத்துவும் தனக்கு தெரிஞ்சவங்கட்டலாம் அந்த ஃபோட்டோவை கொடுத்து வச்சுருக்காரு, பார்த்த இடத்துல சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இந்த பையன் வந்ததுலேருந்து சரியே இல்லை அப்படிங்கும்போது, விஜயா நீ தானே சொன்ன மனோஜ் கடையில் இப்போ நல்லாவே வியாபாரம் ஆகுது, பயங்கரமாக சம்பாத்தியம் பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னா பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு நீ சொன்னால, இந்த கிரிஷ் வர்றதுக்கு முன்னுக்கூட்டி வர மனோஜுக்கு பெருசாக வருமானமோ ஏதோ இல்லை, அவள் வந்த பிறகு தான் இவ்வளோ வருமானமும். மீனாவும் முத்தும் அவங்க பாட்டியை தேடி அலைகிறாங்க. இப்படி அலையுத இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வேலை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வேலைங்க வந்திருக்கு அப்படிங்கும்போது, ஒரு பெரிய கட்சிக்காரவங்களுக்கு தெரியுமில்ல, அவர் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு மீனா தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அட்வான்ஸ் மட்டுமே 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மீனாவும் முத்தும் இன்றைக்கி போய் பார்க்க போகிறாங்க இடத்த. அதை பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த பணத்தை அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. அதுபோக ரவிக்குமே ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு பேங்க்லேருந்து லோன் தாரேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நல்ல விஷயமும் சரி தான். என்ன உனக்கு யோகா பள்ளிக்கூடம் வைக்கணும் இடம் வேணும்னு கேட்டேன், அதுக்கு இடம் கிடச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிருஷி வந்த பிறகு தான் நடந்திருக்கு. அப்போ அவன் ரொம்ப ராசிக்காரன், அவனெல்லாம் ஒன்றும் பேசாத அப்படிங்கும்போது, அதெல்லாம் அதுவே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுவே நடந்ததாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ் வந்த பிறகு நல்லது தான் நடந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதனால் அவனை எதுவும் சொல்லாத. அது போக இன்னுமே அவன் நம்ம ரூமில் தான் இருப்பான். ஏன்னா இப்போது காற்று சின்ன நேரத்தில் மழைலாம் வருது, அப்போ ஹாலில் இருந்தால் கண்டிப்பாக குளிரும் அப்படிங்கும்போது, அவங்களாம் அந்த ரூமில் இருந்தால் நானும் அந்த ரூமில் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, விஜயா ரொம்ப சூப்பர், ஒன்று செய்வோம், அவனுக்கு முத்து மீனாவுக்கு அந்த ரூமை கொடுத்துட்டு நம்ம ஹாலில் இருப்போம் அப்படிங்கும்போது, நம்ம எதுக்குங்க எங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது, ஒன்று நம்ம அங்கே இருக்கணும், நம்மளோட கிறிஷ் இருக்கணும், இல்லையா நம்ம ஹாலில் இருக்கணும் அப்படிங்கும்போது, நம்மளே கிறிஷ் கூட தூங்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கிறிஷ் கூட தூங்குறாங்க. விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனே மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் உங்கள் அப்பா ரூமில் தூங்குறான், அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அத்தை அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாவை சமாளிக்க எங்கள் அப்பா இருக்கார், பிரச்சனை இல்லை, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறது மீனா, இந்த பாட்டி தட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விடை கிடச்சிருமே அப்படிங்கிறாங்க. எப்படியும் வரதாங்க செய்வாங்க, விடிஞ்சால் நம்ம இந்த அரசியல்வாதி
சொன்ன இடத்த பார்க்க போனோம்ல அப்படிங்கிறாங்க. அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ பெரிய இடமா அப்படிங்கும்போது, மீனா நீ செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கூட இருக்கும்போது நான் எந்த ஆர்டரையும் இது பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பழைய தெம்பு எனக்கு இல்லை. என்றைக்கு இந்த கிறிஷோட பாட்டி சொல்லாமல் புரியாமல் போனாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே சிந்தனையாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க இந்த வேலையை முடித்தா தாங்க நம்ம கடனெல்லாம் நீங்கும். அதுபோக நம்ம மாடியில் ரூம் கட்டினா தாங்க கிறிஷையும் நல்லா தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு இவ்வளோ வரும்னே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி முத்து சொல்கிறாரு அந்த அரசியல்வாதிகிட்ட. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்கள் 20 ரூபா கேட்குறீங்க, 5 ரூபா அட்வான்ஸ் வந்திருக்கேன், இன்னும் 15 ரூபா தான் தரணும், நான் தந்துடுறேன், அதுக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உன் ஃப்ரெண்டுகிட்ட நான் பணம் இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து விடுதேன் அப்படிங்கிறேன். சரி தலைவர் அப்படிங்கிறாங்க. இப்போ மீனா இதில் எல்லா வேலையும் செஞ்சு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கும்போது, ஏங்க நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னொரு 10 லட்ச ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. வேலையை ஆட்கள் வச்சு ரொம்ப சூப்பராக செய்ய ஆரம்பிக்காங்க. இந்த செய்தியை சிந்தாமணிகிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு சரியான கடுப்பு. அந்த அரசியல்வாதி இப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்காங்க. தலைவரை, டெக்கரேஷன் ஆர்டர்னால் இந்த ஏரியா பூரா நான் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னையை கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கலாமே, அந்த மீனாவுக்கு இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கும்போது, அந்த மீனா வந்து எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோக வீட்டுக்காரன் முத்துங்க பையன் நம்மளுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நம்ம கூடயே ஒருத்தன் இருக்கான், அவன் ஃப்ரெண்டு. அதனால் அவன் மூலமாக தான் பழக்கம். அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு கொடுத்தேன். சரி அடுத்தாப்புல இது வேலை தான் தரேன் அப்படிங்கும்போது, இல்லை தலைவரே அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லுங்கள், எப்படி பார்த்துருக்காங்களோ அப்படி நிப்பாட்ட சொல்லுங்கள், நான் சூப்பராக பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஆள் கொடுத்த வேலையை வந்து நான் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா நீங்கள் பணமே தர வேண்டாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா, பணமே வேண்டாம் பண்ணுறேன்னு சொன்னால் யாருமா பண்ணுவா, எந்த வேலையில் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை அவங்களுக்கு கொடுத்துட்டுன்னு பிரச்சனையா அந்த மீனா பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு எனக்கு ஆகாது, எனக்கு வர வேலையை பூரா அந்த மீனாவுக்கு தான் போகுது. அதனால் இந்த மாதிரி பெரிய ஆர்டர் மீன் எடுத்துட்டாங்கன்னா எல்லா ஆர்டரும் பெரிய ஆர்டரும் அந்த மீனாவுக்கு போகும், எனக்கு வேலையாக இருக்காது தலைவரே அப்படிங்கும்போது, ஓ அப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மீனை தான் வேலை வைப்பாங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற. தலைவரை இதான் முடிவு, கிளம்புங்க அப்படின்றாங்க. இந்த தலைவர் மேலே பயங்கர காணில் வெளில வராங்க. அங்கேருந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த தலைவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாக தான் எடுத்து செய்வாங்க, உன்னால் ஆனதை பாருங்கிறாங்க. இவர் பெரிய ஆள், இவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம மீனாவை நிப்பாட்டவே முடியாது, இந்த சிட்டிக்குள்ளே மீனாக தான் டெக்கரேஷன் பண்ணல நம்பர் 1 இருப்பாள், அவ்வளோதான் என் தொழிலே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே வேலையெல்லாம் முடித்த உடனே மீட்டிங் நடக்குது. பார்க்குறவங்க வந்து இந்த டெக்கரேஷன் ஆஹா ஓஹோங்கிறாங்க. இதை பார்த்த தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க நல்லாவே வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க, கூடுதலாக 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கூடுதல் 5 லட்சம் கொடுக்காங்க. ஆக 15 லட்ச ரூபா எங்களுக்கு லாபம் வருது. இந்த லாபத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலைகிட்ட கொண்டு முத்து கொடுக்காரு. இப்போ அதில் நாங்கள் டெக்கரேஷன் வேலை பார்த்த வகையில் 15 ரூபா கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது, நீனும் மீனாவும் 10 ரூபா தானே கிடைக்குன்னு சொன்னீங்கப்பா அப்படிங்கும்போது, எங்க வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு கூடுதலாக லாபம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா வேலையெல்லாம் மீனா எந்த குறையும் வைக்க மாட்டா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா, இப்போ வேலை நல்லா இருந்ததுனால கூட 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேப்ல அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த உடனே மனோஜுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது. எப்பா இப்படிலாம் இவங்க பண்ணாங்கன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க, ஏற்கனவே ஒரு பையனை கொண்டு வச்சுருக்காங்க, இன்னும் 4-5 பேரை கொண்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போதே, அது எங்கள் சௌரியம் அப்படிங்கும்போதே, நானும் இந்த வீட்டில் தான்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லிகிட்டு இருக்கு, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த ஹாலில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, இனிமேல் நான் ஹாலில் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கும்போது, எப்பா ரொம்ப சந்தோஷம், நீனும் பொண்டாட்டியும் அந்த பையனை கூப்பிட்டு வெளில போகிறீங்களா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கிட்டா போனோம், மாடியில் ரூம் கட்ட போகிறோம், முதல்ல ஒரு ரூம் தான் கட்டலான்னு பார்த்தோம், எங்ககிட்ட இப்போ 3 ரூம் கட்டுறதுக்கு பணம் இருக்குது, அதனால் ஒரு 3 ரூம் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். முத்து நானும் அதான் சொல்லலான்னு நினச்சேன், மேலே சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுங்க, நானும் மேலே கூட சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துப்பேன், இந்த விஜயா தொல்லை இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னங்க நீங்கள் அப்போ மாடியில் ரூம் கட்டாங்கன்னா அந்த முத்து மீனா கூட இருந்துக்கிடுவீங்களா, என்கிட்ட வந்து பேசக்கூட மாட்டீங்களா அப்படிங்கும்போது, விஜயா மீனா தான் எல்லாத்துக்கும் சமைக்க, ஏன்னா அது மொத்தத்தில் சமைக்க போகிறான், நானும் மாடியில் ஒரு ரூம் எனக்கும் கட்டி தந்தால் அங்கே இருந்துப்பேன், என் பேரன் கிறிஸ் இருக்கான், அவன்கிட்ட விளாண்டுக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன், என்னங்க அவனா உங்களுக்கு பேரன் அப்படிங்கும்போது, இப்போதைக்கு அவன் தான் பேரன், கிறிஸ் வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூப்பிட்டு போயிடுறாரு அண்ணாமலை. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இங்கே ரோஹிணி நினைக்காங்க, இனிமேலும் இந்த கிறிஸ் வந்து இந்த வீட்டில் இருந்தால் அதை லாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையால் தான் ரோஹிணி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்கன்னு தெரியாமல்
அந்த வேலையை தேவையில்லாமல் பார்க்குறாங்க. இனி என்ன நடக்கும், இந்த ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத வருகின்ற காலங்களில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.